சிவபுராணம் பார்க்க வந்தவங்களுக்கு நன்றி. மும்பை காலிங். இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நியூஸில், ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். லோக்கல் ட்ரெயின்ஸ், இது லோக்கல் ட்ரெயின் தானே? ஆமாம், லோக்கல் ட்ரெயின், ஏசி வண்டி, ஏர் கண்டிஷன்டு சதர்ன் ரயில்வேஸ் லோக்கல் ட்ரெயின். அடிக்கிற வெயிலுக்கு இட்ஸ் அ நைஸ் டைம். காலை மணி 8:29 இன்றைக்கி வந்து சிங்கிள் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். திருப்பி ரீரிலீஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு அப்படியே போகலாம். பேசிக்லி நான் என்ன பண்ணிருக்கேன்னா எடிட் பண்ணிருக்கேன். எடிட் என்ன பண்ணுறேன்னா, முபின் என் நண்பர் இருக்கான் இல்லையா, அவனை இன்னும் முபின் நம்ம கூப்பிடக்கூடாது, ஏன்னா அவன் வந்து இசை அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட்டாக உருவாகிட்டு இருக்கான். ஸோ ஆல்பம் ரெடி பண்ணியிருக்கான், சாங்ஸ் இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு சாங் வந்து நாங்கள் ட்ரையல் ரன்னா சும்மா ஜென்ரல் பப்ளிக் எல்லாம் போய் காமிச்சோம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது ஒரு வீடியோவும் எடுத்தோம். ஸோ அந்த ஒரு கட் போட்டுருக்கேன். சன் செட்டுனா அதில் ஒரு குஷி இருக்குது. க்ளவுட்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. நான் இந்த கோச்சில் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். இங்கே மூவிங் ட்ரெயினில் வந்து எடிட்டிங்கு கிரேடிங்லாம் பண்ணுறேன்னா கண்ணு கொஞ்சம் கதறுது. ஆனால் நான் இன்னும் ஆர்ஏசிலேயே தான் இருக்கேன். ஸோ எனக்கு பர்த்து கிடச்சா தான் நான் தூங்கவே முடியும். எனிவேஸ், நம்ம நாளை சந்திப்போம் மும்பையில். பல வருஷத்துக்கு அப்புறமா நான் வந்து மும்பை வந்திருக்கேன். செம குஷியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் இப்போ நான் வந்து பிகேசின்ற அப்படி இடத்துக்கு போனோம். பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸில் தான் வந்து இந்த ஈவெண்ட் நடக்குது. அதுலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி தான் நானுமே வந்து ஒரு டார்மெட்ரி வந்து போட்டிருக்கேன். அது 12 மணிக்கு தான் செக்இன். இது வந்து சபர்பன் ஸ்டேஷனு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா கலகலன்னு மக்கள் கூடிடுவாங்க. ஜாலியாக இருக்குது. நான் மும்பை வந்திருக்கேன். ஆல்சோ இன்றைக்கி 30 ஏப்ரல். இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து இன்றைய பொருள்னு ஒரு சீரீஸ் சும்மா ஒரு 10 டேஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பண்ணுறேன். அது ரிலீஸ் ஆகும், பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பெஸ்ட் அப்படின்றது தான் இந்த ஊரோட பஸ் சர்வீஸ் பேர். அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு தாங்க நான் வந்திருக்கேன். மும்பை பிகம்ஸ் த பல்ஸ் ஆஃப் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் வேவ்ஸ். பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸு நம்பர் கரெக்டாக பார்த்தேன்னா எந்த டைரக்ஷன்றதை பார்க்க விட்டுனே. இன்றைக்கி காலையில் ஏஞ்ச உடனே நான் வந்து ஓப்பன் பண்ணால் மெயில்ஸ் நிறையா வந்துருந்தது. இன்றைக்கே போயிட்டு ஐடி கார்டெலாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் மீட்டிங் ஸ்கெடியூலுக்கு நாளைக்கு இருக்கும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது குஷியாச்சு. ஓகே அப்படின்னு. திடீர்னு முடிவெடுத்து இறங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. ஏன்னா இங்கே பில்டிங்ஸ் எல்லாமே அந்த காலத்து அந்த ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ட் பில்டிங்ஸ் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அமைதியாக இருக்குது ஊரே. காலையில் 6:30 மணின்ற வேலை இல்லைன்னா இவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நம்ம இந்த டூரிஸ்டியான ஒரு இடத்துக்கு போகிறோம். ஏன்னா ஐகானிக் இல்லையா, மும்பை வந்தால் கேட்வே ஆஃப் இந்தியாவில் போயிட்டு நாயகன் மியூசிக் மாதிரி கேட்டு அப்படி ஒரு புறாக்கு 4 ஷாட் வச்சுட்டு ரிட்டர்ன் போக வேண்டியது தான்.
அணில் கத்திக்கிட்டு இருக்கு. தாஜ் மும்பை. ஆஹா, கேட்வே ஆஃப் இந்தியாவே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தானா? சாப்பாடு போடுறாங்க. இது பயங்கரமா இருக்கு. டாக்கிங் ஸ்டேஷன்லேருந்து மேலே வர்றதுக்கு இந்த இடத்துல இந்த எல்லா நிறைய புறாக்களும் மேலே அங்கே உட்காந்துட்டு இருக்குது. 2 கழுகு வந்து அதை புள்ளி பண்ணி அங்கேருந்து பறக்க வச்சுது வெளியே. அங்கே பாருங்க, இந்த கழுகு தான் ஒன்று வருது பார்த்தீங்களா? அந்த கும்பல் ஆஃப் அங்கிள்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தமிழில் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி. இந்த ஊர் தமிழ்காரர்கள் போல். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஊரில் நிறைய தமிழ் பார்க்கலான்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சாய் 20 ரூபான்னாரு. கப்பில் பாதி தான் இருக்குது. ஏன்னா பாதி கப்பு தான் இருக்குதுன்னா பார்த்துக்கல ஆமாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஏய் என்னடா வாட் வாஸ் தட் பதில்ரா? இதுக்கு மேலே வெயில் வர ஆரம்பிச்சிடும், கசகசான்றாங்க. நம்ம வந்து இங்கேருந்து நான் கிளம்பி வந்து குர்லான்ற இடத்துக்கு போகணும். அண்ணன் எதையோ தேடுறாரு. என்ன தேடுறாருன்னு தான் புரிய மாட்டேங்குது. அங்கே வந்து 2 கார் இடிச்சிருச்சு, ஆக்சிடெண்ட். ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கார் வெளில வருது, ஒரு கார் பின்னாடிலேருந்து வருது போல். க்ளோஸில் போய் பார்த்தா அந்த ஜாக்கிரதை எனக்கு புரிஞ்சிடும். ஆனால் தூரத்துலேருந்து பார்த்துட்டேன், கார் கண்டோம் ஃப்ரண்ட்டில் செம்மையாக அடி வாங்கிருக்கு. வரிசையாக இந்த பில்டிங்ஸ் எல்லாமே பார்க்க ஒரு எஸ்ட் அப்படி தான் இருக்குது. எங்கேயோ ஏதோ எலி சுற்றி கிடக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கர பேடான ஸ்மெல் இருக்குங்க. ஐ திங்க் வி ஹாவ் அ கேன்டீன் ஹியர். ஹேய் நைஸ். இடம் கொஞ்சம் க்ளீனாக இல்லை. இடம் கொஞ்சம் கூட்டமாயிடுச்சு. எல்லாம் மார்னிங் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இங்கே வாங்கி மட்டும் சாப்பிட்றது இல்லை, இது அவங்க கேன்டீன் மாதிரி. அவங்க எத்தனை வந்து அவங்க லஞ்ச் பாக்ஸ்லாம் வச்சு கூட சாப்பிட்றாங்க. அது உள்ளே என்ன ஆக்சுவலாக விட்டுருக்கவே கூடாதான். நான் உள்ளே பஸ் ஸ்டாண்டு போக சொன்னால் பஸ்ஸு அங்கே டெப்போலேருந்து ஏறவே கூடாது, நீங்கள் இதோ இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இங்கே போய் ஏறிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இப்போ ஏசி டபுள் டெக்கர் பஸ் கொஞ்சம் அங்கங்கே இருக்கான். நான் ஏசி ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நியூ கிரியேட்டர் எக்கானமி டேக்ஸ் ஷேப் இன் மும்பை. அதுதாங்க வேவ்ஸு. எந்த பஸ்ஸுமே வந்து ஒரு செகண்ட் மேலே நிற்க மாட்டேங்குது. அண்ட் எல்லா பஸ்ஸுமே ஸ்டாப்பிங்கில் நிற்க மாட்டேங்குது, கை காமிச்சா தான் நிற்கிறானுங்க. புரிய மாட்டேங்குது, வெறுப்பேற்றுறானுங்க லைட்டாக. டிரைவரே நீ எதுக்கு பஸ்ஸில் வர, குருளா போகணும்னா ட்ரெயினில் ஈஸியாக போகிறத விட்டு பலாபாயில் இருக்குது அப்படின்னாரு. சார் போக வேண்டிய இடம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து 3 மாதம் இருந்தேன் இல்லையா, அப்போ நான் பஸ்ஸே போனதே கிடையாது. ட்ரெயினில் தான் எப்பயுமே நான் போயிட்டு வருவேன். அண்ட் லோக்கல் ட்ரெயின் வந்து பயங்கரமாக இருக்கும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மும்பை லோக்கல் ட்ரெயின்ஸுன்றது.
அதை நான் அனுபவிச்சிட்டேன். சரி பஸ்ஸில் போய் பார்ப்போம், இந்த பஸ்ஸை பார்க்காத மும்பையை பார்க்கலான்றதுக்காக தான் நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, நான் இப்போ நிற்கிறதுமே ஒரு பஸ் ஸ்டாண்டு தானா, அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஒன்று இருக்கா, அதுக்கப்புறம் அங்கே ஒன்று இருக்கா, அங்கே தான் என்னை அவங்க விட்டாங்க. இப்படி 4 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த 4 பஸ் ஸ்டாண்டில் எங்கே எது நிற்கும்னே தெரியல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பேந்தி பஸார். அங்கே தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். இந்த பஸ்ஸுக்கு அதை என்னன்னே புரியல. சரி, அதனால் இப்போ வேறு ஏதாவது மூமெண்ட்ஸில் போயிடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆஹா, இந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு மாதிரி ப்ராப்பர் ஆத்தென்டிக் பாம்பே ஃபீல்ஸ். நைஸ் அண்ட் பிரிட்ஜ் ஓவர் லுக்கிங்கில். ஃபைனலி நான் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டேன், 22 நம்பர். அது வந்து போகுமா, குர்லா டெப்போ போகும்னு சொல்லியிருக்காங்க. I have 5 ideas that I want to sell. What happened to the good old times when I could just do what I want to? Oh no, you don't want to do that anymore. What the is wrong with you? We have films and songs, series both vertical and 16:9. Where do you think I am going? Where does this train take me? Oh, I am on a journey, baby. Oh, I am on the track for a reason, baby. Oh, I am looking for a door, baby. Take me to my car and we'll go, baby. மகாராஷ்டிரா வெய் பிரிட்ஜ். ஐ திங்க் இதுதான் லேண்ட்மார்க்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் பேர் கூட அதுதான். ஆஹா, A25 போதுங்க. அந்த பஸ்ஸுக்காக தான் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன், ஆனால் கிடைக்கல. அப்புறம் நான் 22ல் வந்தேன். வா, இந்த இடம் செம்மையாக இருக்குது. சும்மா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன், பட் வீடியோவே எடுக்கிறேன். இதோ இந்த பிரின்ஸில் தான் நான் போட்டிருக்கேன். நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானா? பிகேசிமே மணி 3. நான் வந்து கிளம்பி சோஃபியா அட்வென்ச்சர் ஹோட்டலுக்கு போகிறேன். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம நாளைக்கு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கான ஐடி கார்டெலாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அது வாங்கிட்டு வரலாம். குளிச்சுட்டு ஒரு 1 hour தூங்கிட்டு ஃப்ரெஷ் ஆகி வச்சுருக்கேன். But this? No, this is not. Basically, printing mistake. ऐसे कैसे printing mistake நடந்திருக்கான் கம்பெனி பேரில். ஓசிடி என்டர்டைன்மெண்ட் எங்கடா? இதை வச்சு நாளைக்கு உள்ளே போகலாமா, நாளைக்கு மாற்றி தராங்களாம். ஸோ இந்த கார்டை வச்சு நாளைக்கு ஆக்சஸ் கிடச்சிரும். அண்டு 1 மணிக்கு தான் இதோட ஆக்சஸ் என்ட்ரியாம். காலையில் வந்து பிஎம் தான் இனாகிரேட் பண்ணுறாரு மிஸ்டர் மோடி. அதனால் எல்லாருக்குமே என்ட்ரி கொடுப்பாங்களான்னு தெரில அப்படின்றாங்க அவங்க. பட் வாட் இஸ் திஸ்? பிஎம் வராருன்னா ஒரு க்ரௌட் வேணாமா? க்ரௌட் வேணும்னா நல்லா வேணாமா? துருபாய் அம்பானி ஸ்கொயர், நீதா முகேஷ் அம்பானி கல்ச்சுரல் சென்டர், முத்துப்பாண்டி கோட்டடி. அழகாக இந்த இடத்துல பெஞ்ச் போட்டிருக்காங்க. திஸ் பெஞ்ச் இஸ் மேட் அவுட் ஆஃப் ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் வேஸ்ட். பிளாக் டாக்ஸி ஸ்டாப் பண்ணிட்டாங்கண்ணா, அதுதான் இது. காலி பீலி. நைஸ். ஸோ நாளைய ஈவெண்ட் வந்து இங்கே தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட் 3 days இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன். நைஸ். இந்த பெஞ்சஸ் அங்கே போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. செம கியூட்டாக இருக்குது, உட்காரத்துக்கு செம கம்ஃபர்ட்டாக இருக்குது. அண்ட் இவங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ், நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு என்னென்னமோ ஒர்க் பண்ணுறாங்க. இது உள்ளே தான் ஜியோ வேர்ல்டு பிளாஸா இருக்கும். அப்புறம் குச்சி ஜியோ இந்தியா ஷோரூம் இருக்கும். சாம்சங் பிகேசி இருக்குது. பிகேசின்றதே வந்து ஃபுல்லாகவே பெரிய கம்பெனிஸ் இருக்கிற இடம் தான். பேசிக்கலி கூகுள், மெட்டா, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே இங்கே இருப்பாங்க. இதுதான் ஊர் ஃபுல்லாக. இந்த ஈவெண்ட்டுக்கு பேனர் வச்சாலும் தனியாக நம்ம வந்து மோடிக்குன்னு ஒரு பேனர் வைக்கணும் இல்லையா, அதுதான் வச்சிட்ருக்காங்க இப்போது. ஏரியாவே அவங்களுக்கு தான் போலுதுப்பா. ஃப்ரூட் பிளேட்
கண்டுபிடித்து விட்டேன் இந்த கடையை. நடந்தே வந்து விட்டேன். வெற்றி. ஃப்ரெண்ட் அண்ட் பேக். குட்டி குட்டி கப்ஸ்லாம் கொடுக்குறாங்க சாய். நைஸ். ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் போட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்காக பண்ணுறோம். ஆல்ரெடி நான் போட்டு வச்சிட்டேன். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலான்றதுக்காக போடுறேன். ஈவெண்ட்டுக்கு வந்து 4 கதைகளோடு வந்திருக்கேன். ஒன்று பழைய கதை, ஒன்று முயல் கதை, இன்னொன்று கலைந்த பொய்கள், அதுக்கப்புறம் ஜெயில் பறவை. ஸோ நம்ம இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கலாம். 4 கதை இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். பின்னாடி அதோட லாக்லைனு பட்ஜெட்ஸ் என்ன மேட்ரு எல்லாமே போட்டிருக்கு. என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸோடு இருக்குது. இந்த மனுஷன் தான் ஹெல்ப் பண்ணாது. தேங்க்யூ. இந்த ரோட்டில் தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ரேப்பிடோ போட்டிருக்கேன். பேண்ட் ஸ்டாண்டுன்ற இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒன்றும் இல்லை, பேசிக்லி சன்செட் பார்க்கலாம். பீச் ஓரமாக வாக். இது பீச் கிடையாது, எப்படி சொல்லலாம், பேண்ட் ஸ்டாண்ட் இந்த இடம் பேர். உறங்கினால் இப்படி உறங்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்டு ஸ்ட்ரெச் வரைக்கும், அங்கேருந்து அப்படியே இந்த எண்டு ஸ்ட்ரெச் வரைக்கும் நம்ம வந்து போக முடியும் நடந்து. அதுதான் பேண்ட் ஸ்டாண்ட். இந்த பேண்ட் ஸ்டாண்ட் ரோட். ஸோ அப்படியே சன்செட் பார்த்துக்கிட்டே ஒரு வாக் போகணுன்னா இங்கே வருவாங்க, வரலாம். பேண்ட்ரா ஹிஸ்ட்ரி 1774 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் பாண்ட் அப்படி இருந்திருக்கு இந்த இடம். இந்த பார்க்கில் வந்து சாயங்காலம் குழந்தைகளுக்காக மட்டுமே வச்சுருக்குறாங்க. ஸோ நிறைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் அலோட் ஆஃப்கோர்ஸ். ஸோ உட்காந்து சில் பண்ணுறதுக்காகவே இந்த இடம் பிடிச்சிருக்கு எனக்கு. ஆம்பி தேட்டர்னாலே சிவாவில் ஓயிடுவாப்பில். நோட் புக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உட்காந்து எழுத போகிறேன். அதுக்குள்ளே சன் போயிடுவாப்பில். மணி வந்து 7 ஆயிடுச்சு. இங்கே யூஸ்வலாக லேட்டாக தான் சன்செட் ஆகும். ஸோ பார்த்துட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு கேஃபேயில் போய் உட்காந்துட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே லேப்பில் கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது. நாளைக்கு இந்த மீட்டிங்ஸை தவிர இன்னும் பாக்கி பேனல் டிஸ்கஷன்ஸு, அப்புறம் டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதாவது அட்டன் பண்ண முடியுமா, அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கல. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கான ஸ்கெடியூலை போடணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. இந்த ஈவெண்ட் எப்படி போகுது எனக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரோட் செஸ் கிளப் செஸ் விளையாடுறாங்க. ஃபுட்பால் விளையாடுறானுங்க. அங்கே வந்து ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுதான் நாளை காலையில் காமிக்கிறதுக்கு. இதோ இப்போது மறுபடியும் லிப்ஸிங் ஏதோ சின்ன பிரச்சனைனாங்க. அதை கரெக்ட் பண்ணி 2 அவுட் போட்டிருக்கேன். மணி 10:51. சிவபுராணம் பார்த்ததுக்கு நன்றி.